ராஜாராமா நடிக்கிறதுலாம் நான் இனிமேல் வரல மேடம். இந்தாங்க, இந்த பெட்டியில் இருக்க பணத்தை வேணா நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஊருக்கு போய் செட்டில் ஆகி மூட்டை தூக்கி பொழைச்சிக்கிறேன். என்ன காளி, அப்படிலாம் உன் இஷ்டத்துக்கு நீ முடிவு பண்ண முடியாது. அப்புறம் நான் உனக்கு ஒரு வீடியோ இல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டுறேன். பாரு, நல்லா இருக்கும் காளி. ஏன் மேடம், ராஜாராமா இருக்குன்னு வெளியே இருக்கவங்க வேணா நம்புவாங்க, வீட்டுக்குள்ள கூடவே இருக்கவங்க எப்படி மேடம் நம்புவாங்க? எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு மேடம். என்ன கொடுத்துட்ட? எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த வீடியோவை நான் போலீஸ்க்கு அனுப்புனா என்ன ஆகும் தெரியுமா? ராஜாராமோட சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நீதான் ராஜாராம எங்கேயோ கடத்திட்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு போலீஸ் ஒன்னதாயா வந்து தேடி பிடிப்பாங்க. சரி, அப்படியே இல்லைனாலும் ஒருவேளை என் கையில இருக்கிற ராஜாராம நான் கொன்னுட்டேன்னு வச்சுக்க, அந்த கொலைப்பழி யார் மேல விழும்? ஓ மேல தானே. அப்புறம் உனக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம். சரி காளி, இப்ப சொல்லு, எப்படி தொடர்ந்து ராஜாராமா நடிக்கிறியா, இல்ல நீ அந்த சொன்னியே பொட்டி ரெட்டி பட்டி அப்படியே அங்க போய் பொழைச்சிக்கிறியா? நான் ராஜாராமா நடிக்கிறேன் மேடம். வெரி குட். சரி, இப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா தெரியும். பணத்தை கொண்டு போய் கம்பெனி மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு வெறுங்கையோட அதே வீட்டுக்கு திரும்ப போகணும், அப்படித்தானே? சரி, எப்படி போவ? நான் வீட்டில இருந்து வந்த கார்லயே திரும்ப போயிடுறேன். கரெக்ட். பாய் காளி. டேய் காளி, நீ என் வீட்ல இருந்தப்போ சாப்பாட்டுல தூக்க மாத்திரை கலந்து உன்னை தூங்க வச்சு உனக்கு ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணி உன் உடம்புல ஒரு மைக்ரோ சிப் வச்சிருக்கேன்டா. நீ தும்முனாலும் அந்த சத்தம் எனக்கு கேட்கும். உன் உடம்புல அந்த சிப் இருக்கிற வரைக்கும் நீ கப் சிப்புன்னு தான் இருக்கணும். உனக்கு வேற வழியே இல்லை. எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? அந்த வீட்லயே ஏதாவது ஸ்பை வச்சிருப்பாளோ? அதான் பேச நினைச்சதெல்லாம் பேசிட்டீங்கல்ல, அவரும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? நான் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். இருக்குமோ இருக்காதான்னு மனசு கடந்து அடிச்சுக்கும் போது கூட அதுல ஒரு சுகம் இருக்கும். ஆனா இல்லவே இல்லைன்னு தெரிஞ்ச பின்னாடி மனசு ரொம்ப வலிக்குது. இல்லவே இல்லைன்னு சொன்னாரா? மொத்த மனசையும் அவர் முன்னாடி எடுத்து வச்சேன். ஆனா அவரு ரொம்ப சுருக்கமா பேசிட்டாரு. அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப யதார்த்தமா தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு வேற அர்த்தம் கண்டுபிடிக்காதீங்க. அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. கோவமா பேசினாரா இல்ல கைண்டா பேசினாரா? அவருக்கு என்னைக்கு கோவம் வந்திருக்கா? ரொம்ப பக்குவமா சொன்னாரு. இவ்வளவு தூரம் நீங்க ஓபனா பேசியும் அவருக்கு கோவம் வரலையா? கோவப்படல. அப்போ அதுதான். எதுதான்? அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏற்கனவே இப்படி ஒளறி ஒளறிதான் என்ன உசுப்பேத்தி விட்டுட்டா. கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இரு. கொஞ்ச நாள் அமைதியா இருப்போம். நீங்க இருப்பீங்க, ஆனா அவர் இருக்கணுமே. அவர் போனதை பார்த்தா இனி ஃபோன் கூட பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்னோட கணக்குப்படி அவர் கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாரு. ஹலோ,
நான் தான் சொன்னேன்ல, இனி அவர் ஃபோன் பண்ணவே மாட்டாருன்னு. நான் அவசரப்பட்டிருக்க கூடாது. ஃபோன்லயே பேசிட்டு இருந்திருப்பாரு. ஏதாவதுனா நேர்ல ஓடி வந்திருப்பாரு. ஆனா இனிமேல் ப்ளீஸ் பாரதி, அப்செட் ஆகி பேசாதீங்க. புத்தி கெட்டு போனாலே இப்படிதான். இருக்கிற நல்ல சொந்தங்கள் கூட இல்லாம போகிற அளவுக்கு நடந்துப்போம். வேண்டாம் பாரதி, கூலா இருங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான், எனக்கு வாழ்க்கையே ஒரு சாபம்தான். சந்துரு புரிஞ்சு பாரு. எப்படி சொல்ற? நான் ஒன்னும் அவர் வீட்டுல ஓரமா ஒரு இடம் கேட்கல. அவர் மனசுல, இன்னும் சொல்ல போனா அவரு வாழ்க்கையில இடம் கேக்குற. தப்பு தப்புன்னு என் மனசுக்கு தெரிஞ்சும் நான் அதையே நினைக்கிறேன். இல்ல, மாறணும். நான் மாறணும். பழைய பாரதியா, சொந்த பந்தம் எதுவுமே இல்லாம அம்மாவை மட்டும் கூட வச்சிருக்க பாரதியா நான் மாறணும். போய் எடு, ஏதாவது கிரெடிட் கார்டு தருவாங்க, போய் வாங்கிக்க. சந்துரு தான் கூப்பிடுறாரு. ஹலோ பாரதி, என்னாச்சு? ஃபோன் எடுத்ததும் படபடன்னு பேசுவீங்க. இப்போ இவ்வளோ சைலண்டா இருக்கீங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமா. ஐயோ, என்னாச்சு உடம்புக்கு? இல்ல, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்ல. ஜஸ்ட் தலைவலி, அவ்வளவுதான். ஜஸ்ட் தலைவலியா? என்னங்க இவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிறீங்க? உடனடியாக தைலம் தடவுங்க, அப்புறம் டேப்லெட் எதாவது இருந்தா எடுத்துக்கோங்க. நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ ஹலோ, இவ்ளோ அன்பையும் அக்கறையையும் ஒட்டு மொத்தமா என் மேல காட்டுறதுக்கு இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு வேற யார் கிடைக்க போறா? இது நல்லா இருக்கும். என்ன அதிசயமா இருக்கு? சாப்பிட வாவான்னு கூப்பிட்டா கூட ரொம்ப பிகு பண்ணுவ. இன்னைக்கு என்ன முதல்ல வந்து உட்காந்துருக்க? காலையில இருந்து ராணி அம்மா கூட விளையாண்ட, கொஞ்சம் பசி அதிகமாயிடுச்சு. அப்போ நீ என் பிள்ளைக்கு டாக்டர் ஃபீஸ் தரணும் பிரியா. அவன் பசிக்கவே இல்லைன்னு டாக்டர் கிட்ட போய் 1000 செலவு பண்றான். ஆனா உனக்கு பார்த்தல, என் குழந்தையோட விளையாடுறதுலயும் உனக்கு பசிச்சிருச்சு. பாரா, எங்க ராணி அம்மா இப்பவே டாக்டரா? சூப்பர் அண்ணி. ஏ வா ஐஷு, உட்காரு. சின்னத்தம்பி நீயும் வந்து உட்காரு. மாப்ள வந்து உட்காருங்க. என்ன ஐஷு, நீ மட்டும் வந்து உட்கார்ந்துருக்க? மாப்பிளை உட்கார சொல்லு. பரவாயில்ல பாஸ், நான் அப்புறமா ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ரூம்லயா? ஏன் சின்ன தம்பி, இங்கே உட்காந்து சாப்பிட்டா என்ன? இல்ல, நான் எப்பவுமே பாஸுக்கு சரிசமமா சும்மா கூட உட்கார்ந்தது இல்ல. இப்போ அவர் முன்னாடி உட்காந்து சாப்பிடுறது. என்ன நீங்க? அதான் அண்ணனே சொல்றாருல, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? சின்ன சின்ன தம்பி, இப்படி பழைய மாதிரி பாஸ் கிசன் கூப்பிட்டுக்கிட்டு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் கோமாயிடுவோம், பாத்துக்கோ. இல்ல, அவ்வளவு சீக்கிரமா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு உங்க அளவுக்கு சரிசமமா என்னால நடக்க முடியாது பாஸ். என் மனசு கேட்கல. சின்ன தம்பி, இது தப்பு. எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா இருக்க, எல்லாரையும் மனசார ஏத்துக்கிட்டு தானே நீங்க இருக்க. இப்படி நீ தனியால தான் நிப்பன்னு அடம் பிடிக்கிறது எல்லார் மனசையுமே கஷ்டப்படுத்தும். நல்லா சொல்லுன. இதே மாதிரிதான் அன்னைக்கு ஒட்டடை அடிக்கிறேன்னு குச்சியை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. அம்மா வந்து திட்டலனா அன்னைக்கு ஃபுல்லா ஒட்டடைய கிளீன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆமா, அது வேற. என்ன சின்ன தம்பி, ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க மரியாதை கொடுக்கணும்னு மனசார நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா இப்படிலாம் இருந்தாதான் மரியாதை நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. சரி சின்ன தம்பி,
பவித்ரா யாரு? உன் தங்கச்சி தானே? நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வருவேன்னு தெரியாம இருக்கும் போதே தங்கச்சி தங்கச்சின்னு தானே சொல்லிட்டு இருந்த. இப்ப அந்த தங்கச்சியே சொல்றாளே, புரிஞ்சுதா? சின்ன தம்பி, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு இவ்ளோ தயக்கம் காட்டுறது ரொம்ப தப்புங்க. என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டா மட்டும் என்னோட ஆசை முடிஞ்சு போயிடாது. புருஷனா கூட நடங்க. உங்களை எல்லாரும் மதிக்கிறாங்கல்ல, அத புரிஞ்சுக்கோங்க. அண்ணி சொன்னதை விட விளக்கமா விவரமா யாரும் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. மாமா அப்புறம் நானும் என் பங்குக்கு ஏதாச்சும் பேசிடுவேன். இல்ல சத்தியமா நான் வேணும்னு எதுவும் பண்ணல. என்னால முடியல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வாங்க இல்ல வாங்க, வேண்டாம். உட்காருங்க. அண்ணி பிளேட் கொடுங்க. இந்தா. இந்தாங்க அண்ணி, இட்லி எடுங்க. சாப்பிடுங்க. ஆ. இங்க பாருங்க, இப்படி என்ன நோக அடிக்காதீங்க. நீங்க இப்படி தொடர்ந்து பண்ணீங்கன்னா அப்புறம் நான் மொத்தமா சாப்பிடுறதையே நிறுத்திடுவேன். ஐஸ்வர்யா, எல்லாரும் மதிச்சுதான் நம்மள இந்த வீட்ல சேர்த்திருக்காங்க. நீங்க இப்படி நடந்துக்கிறதுனால அவங்க யாரையும் நீங்க மதிக்கிறது இல்லைன்னு ஆயிடும். புரிஞ்சு நடந்துக்கோங்க.